நாளைக்கு நிறைய பெரிய பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகுது. ஸோ இதுவரையும் புக்கிங் அட்வான்ஸ்ல சூப்பரா வசூலான ஒரு 4 படத்தோட அட்வான்ஸ் சேல் கலெக்ஷனை பார்க்க போறோம். இதுல வந்து கேப்டன் மில்லர், அயலான், குண்டூர் காரம், அப்புறம் ஹனுமான் இந்த 4 படங்களுமே டே 1க்கு இதுவரை எவ்வளவு கலெக்ட் பண்ணி வச்சிருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். இது இல்லாம டங்கி, சலார் இந்த படங்களோட வசூல், இன்னும் சில படங்களோட வசூலை பார்க்க போறோம். அப்புறம் இன்னைக்கு வந்து 1 இயர் ஆஃப் வாரிசு, துணிவு. ஸோ இந்த 2 படங்களோட வசூலையுமே இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். ஒவ்வொரு படத்துக்குமே ஷேர் எவ்வளோ, ப்ராஃபிட் எவ்வளோ முதற்கொண்டு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு கான்செப்ட் ஆர்ட் இமேஜ் ஒன்று வச்சுருந்தேன். அதில் வந்து ஒரு படத்தோட ஃப்ரேமோ ஒரு படத்தோட சீனில் இருக்க ஒரு சின்ன இமேஜோ இருக்காது. இது வந்து டோட்டலாகவே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் கிரியேட் பண்ண ஒரு இமேஜ் தான். ஸோ இதுதான் கான்செப்ட் ஆர்ட்டு. இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கவனித்து பார்த்தீங்கன்னா, ஓஹோ இந்த படம் தானா. இப்போ நான் இந்த ஃபோட்டோ வச்சுட்டு உங்ககிட்ட சொல்கிறேன். 2 பேர் காதல், இதை பார்க்கும்போது ஏதோ ஒரு லவ் மூவி அப்படிங்கிறது தெரியுது. ட்ரெயின் அப்படிங்கும்போது தமிழ் சினிமாவில் நிறையா ட்ரெயினில் அந்த காதல் இல்லை கிளைமேக்ஸில் வரக்கூடிய அந்த ட்ரெயின் எல்லாமே இருக்கும். லெட்டர் இருக்குது சைடில், அதை நீங்கள் நோட் பண்ணியிருந்துருக்கணும். முக்கியமாக இந்த ரோஜா, அதை பார்த்ததுக்கப்புறம் நிறையா பேர் காதலர் தினம்னு சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக அந்த ரோஜா எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துருந்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, அந்த ரோஜா எம்ப்ராய்டரி பண்ணியிருக்கு. எம்ப்ராய்டரி பண்ணி எந்த படத்தில் ஹீரோயின் வந்து ஹீரோவுக்கு கொடுப்பாங்க கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா, ஆமாங்க காதல் கோட்டை தான். இதுதான் கான்செப்ட் ஆர்ட்டு. ஸோ இனிமேல் வரப்போகிற நாட்களில் நான் அப்பப்போ நடுவில் இந்த மாதிரி கான்செப்ட் ஆர்ட் வைப்பேன். நீங்கள் முடிஞ்சால் சேலஞ்சாகவே கொடுக்குறேன். ஏன்னா இது ரொம்ப கஷ்டம், வழக்கமான ஒரு ஃப்ரேம் மாதிரி இருக்காது. ஸோ இன்றைக்கி நம்ம ஃப்ரேம் தான் வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த காதல் கோட்டை அப்படிங்கிறத, இந்த கான்செப்ட் ஆர்ட்டை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்ட 5 பேர் வந்து ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அதாவது முதல் 5 பேர் நசீர் அகமது, அப்புறம் சௌமித்ரான்னு போட்டிருக்கு. அவர் பேர் வந்து நிரஞ்சன் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அப்புறம் தினேஷ்குமார், நபிகா ஃபிர்தௌஸ், அப்புறம் ஐசாக் தியாகு. இந்த 5 பேர் தான் வந்து முதல்ல கமெண்ட் பண்ணியிருக்காங்க காதல் கோட்டை அப்படிங்கிற இந்த படத்தை, இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டே. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஒரு படத்தில் வந்து வழக்கமான ஒரு ஃப்ரேம் வைக்க போகிறோம். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஸோ வசூலுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய பேர் லைக் பண்ணாமல் வீடியோஸை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ லைக் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நம்ம வசூலுக்குள்ள போயிடலாம். நேரு அந்த படத்தோட 21வது நாள் வசூல் கேரளாவில் 51 லட்சம், வேர்ல்டு வைடு 93 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இதுவரையும் கேரளாவில் 46 கோடியே 62 லட்சம், வேர்ல்டு வைடு இந்த படம் வந்து 86 கோடியே 21 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. மிகப்பெரிய ப்ராஃபிட், மிகப்பெரிய பிளாக் பஸ்டர். காட்டேரா இந்த படத்தோட டே 13 கர்நாடகாவில் 1 கோடியே 28 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 30 லட்சம். கர்நாடகாவில் 67 கோடியே 4 லட்சம், வேர்ல்டு வைடு 68 கோடியே 67 லட்சம். ஸோ இந்த படத்தோட வசூலை சொல்லி இதை ஒரு பெரிய ஹிட்டாக அமைஞ்சிருச்சுன்னு சொல்லும்போது சில பேர், ப்ரோ நம்ம மட்டும் தான் ப்ரோ கன்னட படங்களை வந்து பயங்கர பெருமையாக பேசிகிட்டு இருக்கோம், அவங்களாம் வேணும்னே நல்லா இருந்தாலுமே வேணும்னே கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க ப்ரோ நம்ம படங்களை அப்படின்னு சில பேர் சொன்னாங்க. ஸோ அது அவங்களோட இது. ஸோ நம்மளுக்கு சினிமானாலே எல்லா மொழி படமுமே பிடிக்கும், எல்லா மொழி படமுமே ஹிட்டு நல்லா இருக்குது அப்படின்னு நான் சொல்லிடுவோம். ஸோ அப்புறம் சபாநாயகன் அந்த படத்தோட டே 19 தமிழ்நாட்டில் 5 லட்சம், வேர்ல்டு வைடு 6 லட்சம். இதுவரையும் இந்த படம் 6 கோடியே 64 லட்சம் இந்த படம் வேர்ல்டு வைடு கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இந்த படத்துக்கு ஒரு 70 லட்சம் கிட்ட ப்ராஃபிட் வந்திருக்கு. அப்புறம் டங்கி அந்த படத்தோட 21வது நாள் வசூல் இந்தியா முழுக்க 1 கோடியே 62 லட்சம், வேர்ல்டு வைடு 2 கோடியே 57 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்தியா முழுக்க இந்த படம் 248 கோடியே 90 லட்சமும், வேர்ல்டு வைடு 411 கோடியே 96 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் 120 கோடி, ஆல்ரெடி ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட் எடுத்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 97-98 கோடி கிட்ட லாபம் மட்டுமே எடுத்திருக்கு தேட்டரிக்கலாம். சலார் அந்த படத்தோட 20வது நாள் வசூல் இந்தியாவில் வந்து 1 கோடியே 99 லட்சம், வேர்ல்டு வைடு 2 கோடியே 80 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்தியா முழுக்க இந்த படம் 459 கோடியே 34 லட்சமும், வேர்ல்டு வைடு 610 கோடியே 82 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படம் வந்து ஒரு வெற்றி படமாக அமையணும் அப்படின்னா இன்னும் ஒரு 70 கோடி கிட்ட வசூல் பண்ண வேண்டியது இருக்குது. அப்புறம் அயலான் ப்ரீசேல். ஸோ அயலான் வந்து கொஞ்சம் சிக்கல் இருந்தது, ஆனால் ப்ரொடியூசர் சைட்லேருந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இந்த படம் நாளைக்கு கன்ஃபார்மாக படம் ரிலீஸ் ஆகுது. இந்த பொங்கல் வந்து அயலான் பொங்கல் தான் அப்படின்னு சொல்லிட்டு கேஜிஆர் ஸ்டுடியோஸ்லேருந்து அஃபிஷியலாக போட்டாங்க. அதாவது இந்த இஷ்யூலாம் போயிட்டு இருந்தது, அது ஒரு முடிவு கட்டி சரி வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் 1 கோடியே 81 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 31 லட்சம், ஓவர்சீஸில் 61 லட்சம், வேர்ல்டு வைடு 2 கோடியே 73 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இதுவரையும் அட்வான்ஸ் புக்கிங்கில் டே 1க்கு மட்டும்.
அப்புறம் கேப்டன் மில்லர் இந்த படம் வந்து சூப்பராக ஆக்சுவலாக போய்கிட்டு இருக்கு. 2 படத்தை கம்பேர் பண்ணும்போது கேப்டன் மில்லர் பயங்கர ஃபாஸ்ட் ஃபீலிங்காக இருக்கு. ஸோ ஆனால் அயலான் வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னையிலிருந்து தான் பயங்கர பிக்கப் ஆகும்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் கேப்டன் மில்லர் 3,08,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 58 லட்சம், ஓவர்சீஸில் 1,14,00,000, வேர்ல்டு வைடு 4,80,00,000. ஸோ கேப்டன் மில்லர் பொறுத்தவரையும் டே 1 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 13 to 15, 16 crore வரையும் டே 1 வந்து வரதுக்கு பாசிபிள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அயலானை பொறுத்தவரையும் ஒரு 8 to 10, 11 வரையும் வேர்ல்டு வைடு கிராஸ் கலெக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரெண்டுமே 10 கோடிக்கு மேல வசூல் பண்றதுக்கு பாசிபிள் இருக்கு. அதுக்கு அடுத்ததான் ஹனுமான் ஒரு பேன் இந்தியா சூப்பர் ஹீரோ மூவியா வருது. பயங்கர பிரம்மாண்டமா இருக்கு பாக்குறதுக்கு. இந்த படத்தோட ஆந்திரா தெலுங்கானா ப்ரீசேல் கலெக்ஷன் 2,48,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 38 லட்சம், ஓவர்சீஸில் 1,04,00,000. இதுவரையும் 3,90,00,000 இந்த படத்துக்கு வந்து அட்வான்ஸ் புக்கிங்கில் கலெக்ட் ஆகிருக்கு. இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 கோடிக்கு மேலே வசூல் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் குண்டூர் காரம் இந்த படம் வந்து உண்மையிலே வேற லெவல் சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. ஸோ ஆந்திரா தெலுங்கானாவில் மட்டுமே 21,07,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 3,74,00,000, ஓவர்சீஸில் 14,38,00,000, வேர்ல்டு வைடு 39,19,00,000. அதாவது டே 1க்கு இப்போவே 40 கோடி கிட்ட இந்த படம் வந்து வேர்ல்டு வைடு கலெக்ட் பண்ணிடுச்சு. இந்த படம் 65லேருந்து 75 கோடி வரையும் டே 1 கலெக்ட் பண்ணுறதுக்கு பாசிபிள் இருக்குது. அதையும் தாண்டி போகிறது கூட மேபி இருக்கலாம். ஏன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஓப்பனிங் இருக்குது இந்த படத்துக்கு. அதே மாதிரியே இந்த படம் இவ்வளோ கலெக்ட் பண்ணிச்சு அப்படின்னா, நான் சொல்கிற மாதிரி கலெக்ட் பண்ணிச்சு அப்படின்னா, இந்த படம் தான் மகேஷ் பாபு கெரியர்லேயே ஓப்பனிங் டே கலெக்ஷனில் ஹையஸ்ட்டு. அப்புறம் நான் சொல்லியிருந்தேன் வாரிசு, துணிவு இந்த 2 படங்களுமே வேற வேற கதை அம்சம், வேற வேற பட்ஜெட்டு, வேற வேற வசூல். ஸோ ரெண்டுமே ஒரு பெரிய ஹிட்டான படம் தான். இப்போ இந்த 2 படத்தோட வசூலையுமே பார்த்துருவோம். வாரிசு தமிழ்நாட்டில் 147 கோடியே 43 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 27 கோடியே 21 லட்சம், கர்நாடகாவில் 14 கோடியே 78 லட்சம், கேரளாவில் 13 கோடியே 50 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 15 கோடியே 92 லட்சம், ஓவர்சீஸில் 91 கோடியே 65 லட்சம். ஸோ வேர்ல்டு வைடு 310 கோடியே 49 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட ஷேர் அண்ட் ப்ராஃபிட் டீட்டெயில்ஸ். பட்ஜெட் 220 கோடி, தேட்டரிக்கல் ரைட்ஸ் 138 கோடிக்கு போயிருக்கு, ஷேர் 163 கோடியே 67 லட்சம். ஸோ 25 கோடியே 67 லட்சம் இந்த படத்துக்கு ப்ராஃபிட். ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் படமாக அமைஞ்சிருக்கு. அப்புறம் துணிவு அதே மாதிரியே இந்த படமுமே பெரிய வசூல் தான். தமிழ்நாட்டில் 124 கோடியே 50 லட்சம், கேரளாவில் 5 கோடி, ஆந்திரா தெலுங்கானாவில் 5 கோடியே 60 லட்சம், கர்நாடகாவில் 13 கோடியே 50 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 3 கோடியே 80 லட்சம், ஓவர்சீஸில் 61 கோடியே 45 லட்சம். ஸோ டோட்டலாக இந்த படம் வந்து 214 கோடி கிட்ட வந்து வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 160 கோடி, வேர்ல்டு வைடு ஷேர் பார்த்தீங்க அப்படின்னா 113 கோடியே 50 லட்சம், தேட்டரிக்கல் ரைட்ஸ் 86 கோடிக்கு போயிருக்கு, ப்ராஃபிட் 27 கோடியே 50 லட்சம். ஸோ 2 படமே மிகப்பெரிய ப்ராஃபிட் எடுத்திருக்கு, 2 படமே மிகப்பெரிய ஹிட்டு. இந்த 2 படங்களில் உங்களுக்கு ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட் ஃபில்ம் எது அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இது இல்லாமல் அப்புறம் மெரி கிறிஸ்மஸ், அப்புறம் மிஷன் இந்த 2 படங்களுமே தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 8 லட்சம் கிட்ட அட்வான்ஸ் புக்கிங்கில் கலெக்ட் பண்ணியிருக்கு. மொத்தமாக இப்போ வர எல்லா படங்களுமே பெரிய படங்கள் தான். ஒரு பக்கம் சைந்தவ், இப்போ நான் சொன்ன படங்கள் இல்லாமல் சைந்தவ் வெங்கடேஷ் அவர்களோட படம், நான் சாமி ரங்கா, அப்புறம் வந்து ஓஸ்மர் அப்படிங்கிற ஒரு படம், ஸோ மலையாளம்லேருந்து வருது. இந்த மாதிரி நிறையா படங்கள் எல்லாமே பெரிய படங்களாக வருது. ஸோ எல்லாமே பெரிய கலெக்ஷன் எடுக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். அதை வரப்போகிற நாட்களில் பார்ப்போம். நீங்கள் எந்த படத்துக்கு அதிகமாக வெயிட் பண்ணி காத்துட்டு இருக்கீங்க, எந்த படத்தை புக் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரகுமான்.